அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆபாச அரசன் முக்தார் அவர்களை உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவருடைய கிடுக்குப்புடி கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. எதிரில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி போன காட்சிகளை எல்லாம் நாம் பல பார்த்திருக்கோம். சவுக்கு சங்கரை எப்படி கிடுக்குப்புடி கேள்வியெல்லாம் அந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி பிரச்சனையில கேட்டு அப்படியே திணற வச்சாருங்கிறத நம்ம பார்த்தோம். அப்புறம் மணியரசு ஐயா அவர்கள் கோவப்பட்டு எந்திரிச்சு போனார். இப்படி பல்வேறு காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். எடிட்டிங்கு எல்லாம் பண்றது முக்தார் தான். அவருக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணி போட்டு பயங்கரமா பண்ணுவாரு. அந்த வீடியோலாம் அப்படியே வைரலா போகும். 7 லட்சம் 8 லட்சம் இப்படி பார்வையாளர்களை போய் சந்திக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பார்வையாளர்களை போய் தொடும். அந்த அளவுக்கு ஒரு பெருமை மிக்க சிறப்பு வாய்ந்த பேச்சாளர் தான் முக்தார். செய்தியாளர், ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆபாச அரசன்னு நம்ம கூட சொல்லுவோம். அண்ணன் சீமான் அவர்கள் மீது தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒண்ணு சொல்றது. இதுக்கு சீமானுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? 2009 ஈழத்தில் போர் நடக்கும்போது சீமான் இங்க ஒரு பொம்பளையோட ரூம் போட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு இருந்தார், அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசுவாரு. அடுக்கடுக்கான ஆதாரங்களை எல்லாம் வைப்பாரு, குற்றச்சாட்டுகளை வைப்பாரு. எதுவுமே உண்மை கிடையாது. அவர் பாட்டுக்கும் பேசிக்கிட்டு இருப்பாரு. இதுக்கு என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பதில் கொடுத்தாலும் தொடர்ந்து இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும்போது ஏதோ ஒரு இடத்துல அண்ணன் சீமான் அவர்களும் பதில் கொடுத்தாரு. ஒரு நாள் பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொன்னார்னா, ஏதோ ஒரு பொம்பளை அழைச்சிட்டு என் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு பதிலா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளை அழைச்சிட்டு என் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சீங்கன்னா அதை நான் அப்ஜெக்ஷன் இல்லாம ஆமான்னு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. என்னன்னா, ஏதோ ஒரு பொம்பளை தன் குடும்பம் வாழ வழி இல்லாம போயிடுச்சு, உடல் உழைப்பு இல்லை, எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, பண வசதி எதுவும் இல்லை. அதனால ரோட்டு ஓரத்துல நின்றுட்டு நிறைய பேர் இரவு நேரங்கள்ல டார்ச் லைட் அடிப்பாங்க. நம்ம வாகனங்கள்ல போகும்போது நிறைய பார்த்துருப்போம். இதனால குடும்பத்தை காப்பாற்ற வழி கிடையாது. அவர்களை நம்ம என்னைக்குமே இழிவுபடுத்தினது கிடையாது. அவர்களுக்கும் ஆதரவாகத்தான் பேசியிருக்கோம். இந்த இந்தியாவுல தன் குடும்பத்தை காப்பாற்ற வழி இல்லாமல் உடலை விற்று ஒரு பெண் விபச்சாரம் செய்கிறாள் ரோட்டு ஓரத்துல நின்றுக்கிட்டு. அப்படிங்கிற அவர்களின் நிலைமையையும் புரிஞ்சு அவர்களுக்கான அரசியலையும் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் பேசியிருக்கு. அவர்களை ஒருபோதும் இழிவுபடுத்தியது கிடையாது. அப்படி வறுமையில் வாழக்கூடிய ஒரு பெண்ணை அழைத்து அவர்களுக்கு பணம் கொடுத்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக பேச வைப்பாங்க. இப்ப நான் முக்தார் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வைக்க முடியும். எத்தனையோ இந்த ரோட்டு ஓரத்துல நிக்கிறாங்க, டார்ச் லைட் அடிச்சுட்டு நிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பெண்களை அழைத்து முக்தார் மேல நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியும். இந்த மாதிரி முக்தார் என்ன இது பண்ணிட்டாரு, ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்களை விட்டு பேச வைக்க முடியும். அப்படி பேச வச்சா முக்தாரை கைது பண்ண முடியாது. ஏன்னு சொல்லுங்க? ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? காவல்துறை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, ஒரு ஆதாரமும் இல்லை, கைதுலாம் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரிதான் விஜயலட்சுமி பிரச்சனையிலே அண்ணன் சீமான் அவர்களை கைது பண்ண முடியல. எங்கேயோ இருக்கிற ஒரு பெண்ணை கூட்டு ஏதோ ஒரு வறுமையில வாழக்கூடிய ஒரு பெண்ணை அந்த மாதிரி பொம்பளை கூட்டு ஏதோ ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க, சீமான் அதுக்கு டைரக்டர், பாத்தீங்களா ஒன்னாலாம் வீடியோ எடுத்திருக்காங்க, அப்படி இப்படின்னு என்னன்னு சொல்லி பண்ணி பார்த்தீங்க, ஒன்றும் பண்ண முடியல. அதுல அண்ணன் சீமான் அவர்களையும் கைது பண்ண முடியல. அந்த வழக்குல கைது பண்ண முடியல காவல்துறையாலேயே. இதுல முக்தார் உட்காந்துட்டு பேசுறானா, சீமான் கூத்தடிச்சாருன்னா கைது பண்ணுங்கப்பா. அந்த பெண் தான் குற்றச்சாட்டு வச்சாங்க, ஏதோ எத்தனை கருக்கலைப்பு பண்ணாங்க, என்னென்னவோ சொல்லி பார்த்தீங்க, ஒண்ணுமே உங்களால பண்ண முடியலையே. அண்ணன் சீமான் தெளிவா சொல்லிட்டாரு, ஏதோ ஒரு பெண்ணை அழைத்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன், அந்த வழக்குல என்ன கைது பண்ணவும் முடியாது. இந்த மாதிரி அந்த உங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது கூட்டு என் மேல அந்த குற்றச்சாட்டு வைங்க, அப்ஜெக்ஷன் இல்லாம நான் ஆமான்னு ஒத்துக்கிறேன், அப்ப என்ன ஈஸியா கைது பண்ணிடலாமே அப்படின்னு அண்ணன் சீமான் தெளிவா சொல்லியிருக்காருப்பா. பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு, ஆதாரம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு சிறுவனை அழைத்து வச்சு நேர்காணல் எடுக்கிறேங்கிற பேர்ல ஆபாசமான கேள்விகளை எல்லாம் கேட்கிறாரு முக்தார். இதுக்கெல்லாம் வழக்கு பாயாதா? யாரும் புகார் கொடுக்க மாட்டாங்களா? பெண் போராளிகள் சில பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்களே, அவங்களாம் காணாம போயிடுவாங்களா? அந்த நேரத்துல வரமாட்டாங்களா? அசிங்கமா இல்ல? நான் ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் மதவாத அரசியல்வாதிகள், சாதியை வைத்து அரசியல் செய்பவர்கள் சாதியவாதிகள். இந்த மாதிரி பொம்பளைங்களை வச்சு அரசியல் செய்யறவங்களுக்கு பேர் என்னன்னு நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். நாங்க என்னைக்குமே தவறான கருத்தை பயன்படுத்தினது கிடையாது, ஒரு அவதூறு பரப்புனது கிடையாது, உண்மையை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்களாம் என்னென்னமோ புகார்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த முக்தார்லாம் ஒரு ஆளு,
திமுக இன்னும் எத்தனை வருஷம் ஆட்சியில இருக்கும்? 5 வருடத்திற்கு மேல் திமுக ஆட்சி எந்த காலத்திலும் நீடிச்சதே கிடையாது. டெபாசிட் எல்லாம் போகும், எதிர்கட்சி கூட வராம போயிருக்கு. 5 வருஷத்துக்கு மேல திமுக ஆட்சிக்கு வராது. ஆட்சி கண்டிப்பா 2026ல மாறும். நாங்க அப்படியே மறந்துட்டு கடந்து போயிடுவோம்னு நினைக்கிறீங்களா? அது திமுகவுக்கு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதிமுக அப்படியே அனுசரிச்சு போறது, அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா திமுக அனுசரிச்சு போறது, இந்த இதெல்லாம் இருக்காது. சமரசம் இல்லாம அடிப்போம். நீங்க பண்ணது எல்லாத்தையும் மனசுல வச்சிருப்போம். எந்த நேரம் வேணாலும் எடுத்து போட்டு நீங்க பேசுனது, முன்னாடி பேசுனது, இப்ப பேசுனது எல்லாத்தையும் எடுத்து போட்டு பிரிச்சு மேய்வோம். அதை மட்டும் மறந்துடாதீங்க முக்தார் அவர்களே. முக்தார் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சின்ன பையனெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்னென்னமே பேசுறீங்க, நாங்க போன் பண்ண மட்டும் எடுக்க மாட்டீங்க. அப்படியே எடுத்தாலும் ஒரு வார்த்தையில வெள்ளை நோட்டீஸ் அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ஓடிடுறீங்க. இதெல்லாம் என்ன நல்ல பழக்கமா? இதெல்லாம் போன் பண்ண அட்டன் பண்ணுங்க. நீங்க பேசின ஒவ்வொரு குற்றத்துக்கும் நான் ஆதாரம் சொல்றேன். நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல நாங்க தயாரா இருக்கோம். ஆனா இவர் போன் பண்ணா எடுக்க மாட்டாரு. இவரு பெரிய இவரு உடனே பிஸியா இருக்கிற மாதிரியே காட்டிப்பாரு. உனக்கு இன்டர்வியூ கொடுக்க ஆள் இல்லாம தான் சின்ன சின்ன பையில கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு சீமானை இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க. நேரலையில விவாதிக்க தயாரா? நீ முதல்ல எந்த கட்சியின் ஆதரவாளன்? திமுக ஆதரவாளனா? திமுக தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த எதையாவது ஒண்ணு நிறைவேற்றியிருக்கா? மதுக்கடைகளை மூடி இருக்கா? 8 வழி சாலைக்கு நாங்க அனுமதி தர மாட்டோம், பரந்தூர் விமான நிலையத்துக்கு நாங்க இது பண்ண மாட்டோம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு உடனடியாக தீர்வு காணுவோம், அந்த அதிகாரியை உடனடியாக நீக்குவோம், என்னென்னமோ சொன்னாங்களே தேர்தல் வாக்குறுதியில, எதை நிறைவேற்றினாங்க? அதெல்லாம் கேட்க துணிவு இருக்கு அவனுக்கு? ஸ்டிங் ஆபரேஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மதன் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வீடியோ வெளியிட்டாரு. பணத்தை வாங்கி சொருவன் இல்லை, ஹராமா இல்லையா? அது ஹராமான செயலை செஞ்சுட்டு நீலாம் வந்து ஒரு அந்த மதத்துக்குள்ள இருந்துக்கிட்டு நாங்களாம் வந்து பாத்தீங்களா இப்படி, நாங்களாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சீமான் மேல குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இப்படி திரியிறியே, உனக்கெல்லாம் அசிங்கமா இருக்கா இல்லையா? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? உறுத்துதா இல்லையா? இப்படி இந்த ஒரு மக்களுக்கு எதிராக நம்ம பேசுறோமே, மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிக்கு நம்ம ஆதரவா செயல்படுறோமே, மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. எந்த ஒரு மக்களுக்கு எதிரான திட்டம் வந்தாலும் அதை எதிர்த்து மக்கள் போராடும் போது அந்த மக்களோடு சேர்ந்து நின்ற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சீமான் கூட நிற்பாரு. இப்ப டிசம்பர் மாசம் மழை வரும், போன வருஷம் வந்துச்சு, அண்ணன் சீமான் தான் எல்லாருக்கும் போய் நிவாரண பொருட்கள் வழங்கிட்டு ஆறுதல் சொல்லிட்டு பொருளை மக்கள் வந்து பொருளை எதிர்பார்க்கல, ஒரு நபர் வந்து எங்களுக்கு ஆதரவா நிக்கிறேன், நான் உனக்காக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு, அவங்க வந்து அதை தான் விரும்புறாங்க. அண்ணன் சீமான் நேரடியா போய் எல்லா மக்களையும் சந்திச்சு இதெல்லாம் பண்ணாரு. 4000 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டீங்க, ஆனா தண்ணி நின்றுச்சு. அதை பத்தி பேச உனக்கு துணிவு இருக்கா? இந்த வருஷம் டிசம்பர்ல மழை பெய்யும் இதே சென்னையில, அப்ப மக்கள் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. இந்த வருஷம் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கும், அந்த 4000 கோடிலாம் அதெல்லாம் பொய். அதை பத்தி பேச உனக்கு துணிவு இருக்கா? இந்த வருடம் டிசம்பர் மாசமும் எங்க அண்ணன் சீமான் தான் வந்து சென்னையில நிற்பாரு. அதை பத்தி பேச உனக்கு துணிவு இருக்கா? சும்மா தேவையில்லாம ஒரு இத்து போன கேஸை வச்சுக்கிட்டு 12 வருஷமா ஒரு பொம்பளைய வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அசிங்கமா இருக்கா இல்லையா? ஒரே பொம்பளைய வச்சுக்கிட்டு என்ன இதெல்லாம் ஒரு அரசியல்? அது அரசியல் நாகரிகம் கெட்டு போனதுக்கு காரணமே இந்த மாதிரி நாய்கள் தான். இந்த சல்லி நாய்களை அடிச்சு விரட்டினோம்னா இந்த அநாகரிக அரசியலே விட்டு போவோம். இது மாதிரி நம்ம இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கறதே அசிங்கமா இருக்கு. எவ்வளவோ ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பத்தி தொடர்ச்சியா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவு விஷயங்களை பத்தி பேசலாம். ஆனா கேவலமான கேடுகட்ட விஷயங்களை பத்தி பேச வைத்து நம்மளை திசை மாற்றம், திசை திருப்பம் எல்லாம் பண்ணி இதை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த கேடுகட்ட நாய்கள் தான். இந்த நாய்களை மட்டும் இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தினோம்னா எல்லாமே சரியாயிடும். பேசுனா ஏதாவது பேசுனா வழக்கு பதிவு, சிறைப்படுத்துதல், எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு எல்லாம் பண்றது. எத்தனை வருஷம் ஆட்சியில இருந்துருவீங்க? எத்தனை வருஷம் ஆட்சியில இருந்துருவீங்கிற திமிர்ல ஆடுறீங்க. 5 வருஷத்துக்கு மேல திமுக ஆட்சியில் நீடித்தது கிடையாது. இது வரைக்கும் வரலாற்றுல 50 வருஷ திராவிட வரலாற்றுல நீடிச்சது கிடையாது. ஏன்? 5 வருஷம் பண்ணின குற்றத்தை மக்கள் மறப்பதற்கு மீண்டும் ஒரு 5 நிமிஷம், 5 வருஷம் தேவைப்படுது. 2006 to 2011 நீங்க பண்ண அந்த மின்சார கட்டு எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு 10 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. 10 வருஷம் கழிச்சு அம்மா ஜெயலலிதாங்கிற ஒரு பெண் இல்லாத ஒரு காரணத்தினால், வேற வழி இல்லைங்கிற காரணத்தினால் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று திமுக மீண்டும் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறதே ஒழிய, எதிர்கட்சிகள் வலுவில்லாமல் போனதனால் திமுக ஆட்சியில் அமர்ந்திருக்கிறதே ஒழிய ஒண்ணுமே கிடையாது. உங்களை மாதிரி ஆட்கள்
அப்புறம் அண்ணன் திருமாவர்களுக்கு ஒரு 2 சீட்டு 3 சீட்டை தூக்கி போட்டா அவர் கூட்டணியில இருப்பாரு, அவருடைய வாக்கு வங்கி. இப்படி பல கட்சிகளை கூட்டணியில வச்சுக்கிட்டு திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய திமுகவுக்குன்னு ஒண்ணும் கிடையாது. அதை மட்டும் மறந்துடாதீங்க. இதுவரைக்கும் நீங்க பார்த்த எதிர்கட்சிகள் எல்லாம் வேற. இதுவரைக்கும் நீங்கள் எதிரிகள் மாதிரி ஒருவரோடு தான் சண்டை போட்டுக் கொண்டிருந்தீர்கள். ஐயா சுபவி சொல்வது போல உண்மையான எதிரியோடு இப்பதான் சண்டை போடுறீங்க. நாங்க மறந்து கடந்து போக மாட்டோம். திமுக ஆட்சியில் இல்லாமல் போகும்போது இன்னைக்கு உங்க கையில அதிகாரம் இருக்குன்னு ஆடுறீங்க. நாங்க இதே போல உங்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை தொடுப்போம். அன்னைக்கு சட்டம் நேர்மையாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக சிறைக்கு செல்வது உறுதி.